வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் பாப்பா வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டு ஒரே அழுகையாக இருந்தது. கடையிலையும் எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் எங்கள் பொண்ணு. அதனால் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வறுத்துக்கிட்டேன். அது வந்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு நல்லா இந்த அளவுக்கு வறுத்து அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இது நல்ல சத்தும் கூட குழந்தைங்களுக்கு. எங்கள் அம்மாலாம் தீபாவளிக்கு இதை வந்து 2 கிலோ கிட்ட அரைச்சிட்டு வருவாங்க. 1.5 கிலோ 1 கிலோவுக்கு மேலே தான் அரைப்பாங்க. வறுத்து மிஷினில் அரைச்சிட்டு வந்துடுவாங்க. அதையும் சர்க்கரையும் தனித்தனியாக அரைச்சிட்டு வந்து ரெண்டையும் ஒன்றா கலந்து இப்போ ஒரு அரை கப்பு அதுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். ரெண்டையும் ஒன்றா கலந்து ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து நெய்யெல்லாம் நிறைய ஊற்ற மாட்டாங்க. கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் பால் ஊற்றி எங்களுக்கு பிடிச்சி கொடுப்பாங்க. இப்போ வந்து சர்க்கரையை தனியாக அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அரை கப் சர்க்கரை எடுத்தால் போதும். இப்போது பருப்பு வறுத்ததை நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதோட ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், அந்த அளவுக்கு. இப்போ நீங்கள் நிறைய செய்யணுன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் நிறைய அரைக்கிறது கஷ்டம். அதனால் நான் கொஞ்சமாக செஞ்சனால உடனே மிக்சியில் போட்டு பிள்ளைங்களுக்கு தேவையானப்போ நம்ம இது மாதிரி உடனே செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வந்து அந்த சர்க்கரை அரைச்சதையும் அந்த பருப்போடு சேர்த்து ஒரு தடவை ஒன்றா கலந்து விடுறதுக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒன்றா கலந்து ஒரு 2 செகண்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அப்படியே சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஏலக்காயெல்லாம் போட்டு அதில் அரைச்சிருக்கோம்ல. அதனால் இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதுக்கு வந்து ஒரு 1/4 கப்பு நெய், இதில் கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து உடஞ்சி உதிரியாக கொட்டாது. எங்கள் வீட்டில் கொடுக்கலாம். அப்படியே கையில் வச்ச உடனே அப்படியே கொட்டுற மாதிரி இருக்கும். நான் வந்து கொஞ்சம் நிறைய நெய் விட்டுருக்கேன். நீங்கள் கம்மியாக கூட விட்டுக்கலாம். இப்போ திருகையில் வச்சு திரிப்பாங்க, அப்படி வாசமாக இருக்கும். அப்போ எல்லாம் மிஷினில் அப்புறம் அரைச்சிட்டு வந்தாங்க. பாருங்கள், நல்லா நெய் காஞ்சிருச்சு. காஞ்ச பிறகு அந்த கலந்த கலவை அதில் கொட்டிக்கலாம். பருப்பு சர்க்கரை கலந்தோம்ல, அதை அதில் கொட்டிட்டு ரொம்ப சூடாக இருக்கும். ஏன்னா நெய் காய்ச்சிட்டு போட்டிருக்கோம்ல, அதனால் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு உருண்டையை பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அது வேலை முடிஞ்சிருச்சு. உடனே கொடுத்தாச்சு. இல்லைன்னா கடையில் போய் சாக்லேட் வேணும் அது வேணும்னு ஒரே சத்தம். இப்போ பாருங்கள், கொடுத்தோடனே ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுச்சு. அடுத்த நாளும் ஒரு 2 சாப்பிட்டுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நல்லா ஆற வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையும் நல்லா துடைச்சி அதில் போட்டுட்டு, ரொம்ப சூடாக இருக்குது. சூடு ஆறினோடனே பிடிச்சி உருட்டி அப்படியே நல்லா உருண்டையாக உருட்டி அழகாக வச்சுருங்க. வேணும்னா நீங்கள் பாதாம் முந்திரி கூட அதில் வறுத்து மேலே வச்சுக்கலாம். எங்கள் பிள்ளைங்க வந்து முந்திரி பாதாமெல்லாம் வந்து மேலே தனியாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. நான் அதுக்கு தான் ஒரு நேரம் அரைச்சி போட்டுருவேன். இப்போ போடலை. அதனால் நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா அது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு. நம்மளும் சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. சாக்லேட் கேட்டது வேணான்ட்டு இதை சாப்பிட்டுச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது. பிள்ளைங்களுக்கு உடனே செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம்.